சாம்பார் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்கும் இந்த பொடி மாஸ் வந்து வெண்டைக்காய் பொடி மாஸ் வந்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ அந்த வெண்டைக்காவை நல்லா அதை அப்படியே வதக்கிக்கலாம். அந்த மிளகாயத்தில் அந்த கடுகு உளுத்தம் பருப்பு அதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சப்பொடி இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. ஏன்னா காரம் ரொம்ப போட தேவையில்லை. மிளகாய் வத்தல் போட்டதுனால மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா அதை அப்படியே அந்த வெண்டைக்காவோட அந்த மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை அப்படியே நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை பண்ணுங்கள். வேறு என்ன அட்ஜஸ்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த வெண்டைக்காய் பொடி மாஸ் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து இது உப்பு இதில் சேர்த்துடலாம். இதில் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அதை